வணக்கம். சிம்ம ராசியில் பிறந்த அன்பு உள்ளங்கள் எல்லாருக்கும் என் இதயம் கனிந்த வணக்கங்கள். நீங்க சிம்ம ராசியில பிறந்திருக்கீங்கன்னா அது ஏதோ தற்செயலானது நடந்த ஒரு விஷயம் கிடையாதுங்க. அது ஒரு தெய்வீக தேர்வு. பல ஜென்மங்களா நீங்க செஞ்ச புண்ணியத்தோட பலன்தான் இந்த ஜென்மத்துல ஒரு தலைவனுக்கு உண்டான கம்பீரத்தோட, சூரிய பகவானோட ஆசீர்வாதத்தோட இந்த பூமியில உங்களை பிறக்க வச்சிருக்கு. வெளியில இருந்து பார்க்கறவங்களுக்கு உங்க வாழ்க்கை ஒரு சிம்மாசனம் மாதிரி தெரியலாம். உங்க நடையில ஒரு கம்பீரம், உங்க பேச்சுல ஒரு அதிகாரம். ஆனா அந்த அரண்மனை மாதிரி இருக்கிற உங்க இதயத்துக்குள்ள ராத்திரியோட நிசப்தத்துல யாருக்குமே தெரியாத ஒரு தனிமையையும் தீராத போராட்டங்களையும் நீங்க சுமந்துகிட்டு இருக்கீங்க. உங்க கண்ணீரை மறைச்சுக்கிட்டு புன்னகைய ஒரு முகமொழியா போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த சிங்கத்தோட வழிய பத்தி ஆழமா பேசதான் இந்த முழுமையான விளக்கம். ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். இப்ப நாம பேச போற விஷயங்கள் உங்க இதயத்தை தொடுதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க பயணத்துல நீங்களும் வந்து இணைங்க. தயவு செஞ்சு எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ஆன்மீக பயணத்துல எங்களோட கைகோர்க்கணும்னு ரொம்ப அன்பா கேட்டுக்கிறேன். சரி, இன்னைக்கு உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு முக்கியமான கட்டத்தையும் நம்ம பார்க்க போறோம். முதல்ல உங்க பிறப்புல இருக்கிற தெய்வீக வரம் பத்தி, அப்புறம் நீங்க யார்கிட்டையும் சொல்லாம மறைச்சு வச்சிருக்கிற போராட்டங்கள், தனிமை எப்படி உங்க பலமா மாறுதுங்கிற ரகசியம், திருமணத்துக்கு அப்புறம் வர்ற திருப்புமுனை, 50 வயசுக்கு மேல நீங்க உருவாக்க போற ஒரு சாம்ராஜ்யம், கடைசியா உங்களுக்கு எப்பவும் துணையா இருக்கிற சித்தர்களோட ஆசி. வாங்க இந்த சுவாரஸ்யமான பயணத்தை நாம ஒன்னா தொடங்குவோம். முதல்ல சிம்மத்தோட தெய்வீக வரத்தை பத்தி பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க சிம்ம ராசியில பிறந்தது சாதாரண விஷயம் இல்ல. அது ஒரு தெய்வீகமான தேர்வு. உங்க முன்னோர்களோட புண்ணியமும் போன ஜென்மத்துல நீங்க செஞ்ச தர்ம காரியங்களும் தான் உங்களுக்கு இந்த சிங்கத்தோட பிறவிய ஒரு பரிசா கொடுத்துருக்கு. இதுக்கு பேர் தான் பூர்வ புண்ணியம். ஜோதிட ரீதியா பார்த்தோம்னா சிம்மங்கிறது ராசி சக்கரத்தோட 5வது வீடு. இந்த 5ஆம் வீடு தாங்க ஒருத்தரோட முற்பிறவி புண்ணியத்தை காட்டுற ரொம்ப முக்கியமான இடம். இங்க சாதாரணமா இல்ல, 3 பெரிய சக்திகளோட நட்சத்திரங்கள் ஒன்னு சேருது. ஒன்னு ஞானத்தோட அதிபதியான கேதுவோட மகன் நட்சத்திரம், 2வது சுகபோகங்களையும் அன்பையும் கொடுக்கிற சுக்கிரனோட பூரம் நட்சத்திரம், 3வது உங்க ஆத்மாவையும் ஆளுமையும் தீர்மானிக்கிற சூரிய பகவானோட உத்திர நட்சத்திரம். பாருங்க, ஞானம், அன்பு, ஆளுமை இந்த 3 ஒன்னா சேர்ற ஒரு பவர்ஃபுல்லான இடம் தான் சிம்ம ராசி. இந்த அபூர்வமான சேர்க்கை தான் உங்ககிட்ட இருக்கிற அந்த அளவிட முடியாத சக்திக்கு காரணம். இந்த தெய்வீக சங்கமத்தினால உங்ககிட்ட இயல்பாவே சில உன்னதமான குணங்கள் இருக்கும். நீங்க எப்பவும் நீதியையும் நேர்மையும் விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் தர்மத்தோட வழியில தான் நடப்பீங்க. உங்களுக்குள்ள எப்போ ஒரு ஆழமான ஆன்மீக சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி, அது உங்களுக்கு பிறவிலேயே கூட வந்தது. இது எல்லாமே உங்க முன்னோர்களோட ஆசீர்வாதத்தினால உங்களுக்கு கிடைச்ச விலை மதிக்க முடியாத சொத்துக்கள். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உங்க முன்னோர்கள் உங்களுக்காக பெரிய சொத்து பத்து சேர்த்து வச்சிருக்காங்களோ இல்லையோ, ஆனா அவங்க நிச்சயமா ஒரு நல்ல பேரையும் மரியாதையும் சம்பாரிச்சு வச்சிருப்பாங்க. உங்க ஊர்லயோ உங்க சொந்தக்காரங்க மத்தியிலயோ இவரா இன்னாரோட பையன், இவங்களா இன்னாரோட பேத்தி அப்படின்னு சொல்லும்போது ஒரு தனி மரியாதை கிடைக்கும். அந்த பெருமை தான் உங்க உண்மையாத பூர்வீக சொத்து. சரி, இப்போ இந்த கம்பீரமான சிங்கத்தோட மறுபக்கத்தை பார்ப்போம். நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி இவ்ளோ தெய்வீக வரங்களை பெற்ற உங்களுக்கு ஏன் வாழ்க்கையில இவ்ளோ போராட்டங்கள் வருது? வெளியிலிருந்து பார்க்கறவங்களுக்கு தெரியாத, உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச நீங்க மௌனமா அனுபவிக்கிற வழிகளை பத்தி கொஞ்சம் பேசலாமா? இந்த படத்துல பார்க்குற மாதிரி தான் உங்க வாழ்க்கைக்கும் 2 முகங்கள் இருக்கு. வெளியுலகத்துக்கு நீங்க ஒரு தலைவர், ரொம்ப கம்பீரமானவங்க, பெருமைக்குரியவங்க. ஆனா உங்களுக்குள்ள தீராத உடல்நல குறைபாடுகள், நம்மள யாருமே புரிஞ்சுக்கலையேங்கிற ஏக்கத்தினால வர உறவு சிக்கல்கள், 1000 பேர் இருக்கிற கூட்டத்திலையும் உங்களை வாட்டி வதைக்கிற அந்த தனிமை உணர்வு, இப்படி பல போராட்டங்கள் உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஜோதிட ரீதியா பார்த்தா உங்க ஜாதகத்துல இருக்கிற சில கிரக அமைப்புகளால பல்ல சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் அடிக்கடி வரலாம். அதே மாதிரி தோல் நோய்கள், வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள்னு ஏதாவது ஒரு உடல் தொந்தரவு தொடர்ந்து இருக்க வாய்ப்புகள் அதிகம். நீங்க உடம்பளவுல சோர்வாகும் போதுதான் மனசளவிலும் ரொம்ப சோர்வாயிடுறீங்க. இத உங்க கர்மாவோட ஒரு பகுதியா நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வர்ற கோபம் அது பெரும்பாலும் நியாயமானதா தான் இருக்கும். ஏன்னா உங்க ராசியோட அதிபதி சூரியன், அவர் தர்மத்தோட தலைவன். அதனால அநியாயத்தை பார்த்தா உங்களால பொறுத்துக்கவே முடியாது. ஆனா பிரச்சனை என்னன்னா, அந்த கோபத்துல நீங்க விடுற வார்த்தைகள் மத்தவங்கள ரொம்ப காயப்படுத்திடும். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தனியா உட்காந்து ஐயோ இப்படி பேசிட்டமே, தப்பு பண்ணிட்டமே நீங்க வருத்தப்படுவீங்களே, அந்த வேதனை உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற மிகப்பெரிய மனப்போராட்டமே இதுவாதான் இருக்கும். உங்க ஜாதக அமைப்பின்படி நீங்க எவ்வளவுதான் பாசம் காட்டினாலும் உங்க கூடவே இருக்கிற பெத்தவங்களோ வாழ்க்கை துணையோ கூட உங்களை முழுசா புரிஞ்சுக்காம போக வாய்ப்பு இருக்கு. உங்க நோக்கம் நல்லதா இருந்தாலும் நீங்க அடிக்கடி தப்பா புரிஞ்சுக்கப்பட்டு மனசளவுல ஒரு தனிமைக்கு தள்ளப்படுவீங்க. இப்போ உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய சவால்னு நீங்க நினைக்கிற அந்த தனிமைய பத்தி பேசலாம். ஆனா ஒன்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. அந்த தனிமை ஒரு சாபமே கிடையாது. அது உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரம். அதுதான் உங்க உண்மையான பலத்தோட ஆதாரம்.
நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு சிங்கம் எப்பவாவது கூட்டமா போய் வேட்டையாடுமா? அது எப்பவும் தனிச்சு நின்னு தான் ஜெயிக்கும். ஒரு நிமிஷம், உங்க மனசை தொட்டு நீங்களே சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எப்போ ரொம்ப சக்தி வாய்ந்தவரா உணர்ந்திருக்கீங்க? மத்தவங்கள சார்ந்து இருக்கும்போதா, இல்ல யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன்னு நீங்க தனிச்சு நின்ன தருணங்கள் இல்லையா? உங்களுக்கே பதில் தெரியும் இல்லையா? இதுதாங்க உங்களுக்கான தாரக மந்திரம். இத உங்க மனசுல நல்லா ஆழமா பதிய வச்சுக்கோங்க. நீங்க எப்போ ஒருத்தரை நம்பி உங்க வாழ்க்கைய அமைக்கிறீங்களோ அப்போ உங்க போராட்டங்கள் அதிகமாகும். ஆனா எப்போ உங்க சொந்த கால்ல நிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ இந்த உலகமே உங்க கால் கீழே இருக்கும். சுயசார்பா இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு ஒரு சாய்ஸ் கிடையாது. அதுதான் உங்க விதி. உங்க வாழ்க்கை பயணத்தோட அடுத்த ரொம்ப முக்கியமான திருப்புமுனை அது உங்க திருமணம் தான். உறவுகள்ல நீங்க பல சிக்கல்களை சந்திச்சிருந்தாலும் திருமணங்கிறது உங்க வளர்ச்சிக்கு ஒரு சக்தி வாய்ந்த படிக்கல்லாம் அமையும். ஜோதிட ரீதியா பார்த்தோம்னா சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்மையான வளர்ச்சி, புகழ், அந்தஸ்து இது எல்லாமே திருமணத்துக்கு அப்புறம் தான் முழுமையா கிடைக்கும். உங்களுக்கு வரப்போற வாழ்க்கை துணை உங்க வளர்ச்சிக்கு ஒரு ஏணி மாதிரி, ஒரு வரப்பிரசாதமா அமைவாங்க. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்க திருமணத்தை குறிக்கிற 7வது வீடு கும்பராசியா வருது. இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு இடம். உதாரணத்துக்கு, உலக புகழ்பெற்ற மாமன்னன் ராஜராஜ சோழனோட சதயம் நட்சத்திரம் இந்த கும்பராசில தான் இருக்கு. இதோட அர்த்தம் என்னன்னா, உங்களுக்கு அமையப்போற துணை ரொம்ப பெரிய ஆளுமை கொண்டவங்களா, உங்க வளர்ச்சிக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருப்பாங்க. ஆனா ஒரு விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த உறவு பூவிரிச்ச பாதை மாதிரி இருக்காது. 2 பெரிய ஆளுமைகள் ஒன்னா சேரும்போது அங்க சில சவால்கள் நிச்சயமா வரும். கிரக அமைப்புகளின்படி பொறுமையோடையும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டும் இந்த சவால்களை நீங்க தாண்டி வந்துட்டீங்கன்னா அந்த உறவோட முழுமையான பலனை நீங்க அடைய முடியும். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். நீங்க உங்க வாழ்நாள் முழுசும் பட்ட கஷ்டம், நீங்க சிந்தின கண்ணீர், நீங்க போட்ட உழைப்பு, இது எதுவுமே வீண் போக போகுதில்ல. அது எல்லாமே ஒன்னா சேர்ந்து உங்க வாழ்க்கையோட பிற்பகுதியில உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க போகுது. ஆமாங்க, 50 வயது. பல பேருக்கு இது ரிட்டையர்மெண்ட் ஆகிற காலம். ஆனா உங்களுக்கு உங்க உண்மையான வாழ்க்கை, உங்க ராஜயோகம் 50 வயசுக்கு மேல தான் ஆரம்பிக்க போகுது. உங்க ஜாதகத்துல இருக்கிற விபரீத ராஜயோகம்ங்கிற ஒரு சிறப்பு அமைப்பின்படி நீங்க எதிர்பார்க்காத வெற்றிகளும் பெரிய உயர்வுகளும் இந்த காலகட்டத்துல தான் உங்களுக்கு கிடைக்கும். இத்தனை நாள் நீங்க காத்திருந்ததுக்கு பலன் கிடைக்கிற காலம் இது. இதுக்கு நம்ம கண் முன்னாடியே நிறைய உதாரணங்கள் இருக்கு. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவங்களோட ஆளுமை உச்சத்தை தொட்டது அவங்க 50களுக்கு பிறகுதான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சிம்ம லக்னம், இன்னைக்கும் மக்கள் செல்வாக்கோட உச்சத்துல இருக்கார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னோட நீண்டகால பொறுமையால உயர் பதவிக்கு வந்ததும் 50 வயசுக்கு மேலதான். இவங்கள போலவே உங்க உழைப்புக்கும் ஒரு நாள் மிகப்பெரிய அங்கீகாரம் நிச்சயமா கிடைக்கும். சரி, உங்க உலக வாழ்க்கை ஒரு சாம்ராஜ்யத்துல முடிஞ்சாலும் உங்க ஆன்மாவோட பயணம் அதோட முடியறதில்ல. அது ஒரு உன்னதமான ஆன்மீக பாதையை நோக்கி போகுது. அந்த பயணத்துல நீங்க தனியா இல்ல. உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு மகா சித்தர்களும் மகான்களும் இருக்காங்க. நீங்க நம்பினாரும் நம்மாட்டியும் உங்களுக்கும் காஞ்சி மகா பெரியவர், ராகவேந்திரர், ரமண மகரிஷி, சேஷாதிரி சுவாமிகள், யோகி ராம் சுரத்குமார் மாதிரியான எண்ணற்ற மகான்களுக்கும் சித்தர்களுக்கும் ஒரு பிறவித் தொடர்பு இருக்கு. நீங்க அவங்கள தேடி போகணும்னு கூட அவசியம் இல்ல. சரியான நேரத்துல அவங்களே உங்களை தேடி வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க, உங்க பிரச்சனைகளுக்கு ஒரு வழியை காட்டுவாங்க. இத நீங்க உறுதியா நம்பணும். சிம்ம ராசியில பிறந்த உங்களுக்கு சித்தர்களோட ஆசீர்வாதம் இயற்கையாவே உண்டு. நீங்க ரொம்ப தனியா இருக்கிற மாதிரி உணர்ற ஒவ்வொரு நொடியும் இத நினைச்சுக்கோங்க. ஏதோ ஒரு சித்தர், ஏதோ ஒரு மகான் உங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்க கர்ம வினைகளை கரைச்சு உங்களை சரியான பாதையில வழிநடத்த அவங்க எப்பவும் உங்க கூடவே இருப்பாங்க. சிம்மராசி அன்பு உள்ளங்களே, உங்க வாழ்க்கை பாதை முள் நிறைஞ்சதா, ரொம்ப கடினமானதா இருக்கலாம். நீங்க பல தடவை கீழே விழுந்திருக்கலாம், நம்பினவங்களால கைவிடப்பட்டிருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் எப்பவும் உங்க மனசுல வச்சுக்கோங்க. ஒரு சிங்கத்துக்காக ஒரு சிம்மாசனம் எப்பவும் காத்துக்கிட்டு இருக்கும். உங்க போராட்டங்கள் எல்லாமே அந்த சிம்மாசனத்தை நீங்க அடையறதுக்கான படிகள் தான். நம்பிக்கையோட முன்னாடி போங்க, வெற்றி நிச்சயம். இந்த முழுமையான விளக்கம் உங்களுக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கையையும் ஒரு தெளிவையும் கொடுத்துருக்கும்னு நான் நம்புறேன். இந்த ஆன்மீக பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த விளக்கத்தை லைக் பண்ணி உங்கள மாதிரியே இருக்கிற சிம்ம ராசி நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. உங்க அனுபவங்களையும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிக்க நான் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.